நம்ம என்ன மனுஷன் நம்பி இருக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தரையே என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என் விருப்பமெல்லாம் நீங்க நல்லா கர்த்தரை தெரிஞ்சுக்கணும், நல்லா அவர்கிட்ட பேசணும், அவருடைய வார்த்தையை உள்ளத்துல நல்லா நிரப்பணும். பிரச்சனை வரும், இன்னைக்கு இல்லைன்னா யாருக்காவது நாளைக்கு கண்டிப்பா வந்தாலும் வரல, இன்னும் ஒரு 20 நாள் பொறுத்து வரும். இந்த நான் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருப்பேன், 20 நாள் பொறுத்து வருன்றாரு. பிரச்சனை கண்டிப்பா எல்லாருக்கும் வருங்க. அது சாவுற வரைக்கும் அப்படிதான். இன்னைக்கு போயிட்டு இன்னொன்று வரும், இன்னைக்கு போயிட்டு இன்னொன்று வரும். யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, எனக்கு இது வரைக்கும் பிரச்சனையே வந்தது இல்லைன்னு. பக்கா டூப்ளிகேட்டு, பக்கா பொய்காரன்னு அர்த்தம். அது வரும், எல்லாருக்கும் வருங்க, பிரச்சனை வரும். கோயிலுக்கு வந்து ஞாசம் நடத்துற ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்லி கொடுக்குது, கோயில் ஞாசம் நடத்துக்கு எல்லாம் சரியா போயிடும். இல்லை அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஞானஸ்நானம் நடத்தா பிரச்சனை சரியாயிடும்னு கத்துற, பிரச்சனை சாவுற வரைக்கும் இருக்கும். என்ன வித்தியாசம்னா, பிரச்சனை மத்தியில நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு தான் வெற்றி. அதனால அது நம்மள ஒன்றும் பண்ணாது, நாங்க கவலைப்படுறது இல்லை. நெருப்பு உள்ள இருப்போம், ஜம்முன்னு இருப்போம். ஆறு வரும், அது பொருளாது, அது புரண்டுன்னு ஓடும். நாங்க காலை வைப்போம், அது ரிவர்ஸ்ல போகும். ஆமென். அப்போ யுத்தம் பண்றோம். ஆனா யுத்தம் பண்றோம் கர்த்தர் சொன்ன, நம்ம பண்ணல, அவர் பண்றாரு. அவர் பண்றாருன்னா தாவீது வந்து சொன்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரை நேரா இறங்கி வந்து கத்தி தாவீது சண்டை போட்டாரா? இல்ல, இது தாவீது தான் போட்டான். ஆனா அவன் கையில கர்த்தர் இருந்தார். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், நீ தான் சண்டை, உனக்கு தான், உன் குடும்பத்துல தான் பிரச்சனை, நீங்க தான் நிக்கணும், அதை ஹேண்டில் பண்ணணும், அங்க நிக்க கத்துக்கணும். இந்த தேவதூதர் நேரா உங்க வீட்டுக்கு வந்துட்டு, மகளே வா என்னுடைய சட்டைக்குள்ள வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு எல்லாம் வைக்க மாட்டார். உன்னை தனியா விட்டுருவாங்க. நிக்கணும். சொல்லுங்க நிக்கும் போது நான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் அல்ல, நான் நிக்கிறேன், யுத்தம் அவருது, யுத்தம் அவருது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தான் செய்வீங்க, நீங்க தான் அந்த யுத்தத்தை, நீங்க தான் அந்த போராட்டத்துக்குள்ள இருப்பீங்க. ஆனால் அது நம்மை மூழ்கடிப்பதில்லை. புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அப்போ ஒருவேளை உனக்கு குடும்பத்தில் யுத்தம் இருக்கா, இப்போ ஒருவேளை வார்ஃபேர் நடந்துட்டு இருக்கா, எப்படிப்பட்ட எண்ணங்களையும் தகர்க்க தேவ பலன். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் கவனிக்கணும், பிரச்சனை வரும். உலகத்தில் உள்ள நாட்கள் எல்லாம் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயிச்சவர். அதனால ஒரு பிரச்சனை வரும்போது சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு உபத்திரம் வரும்போது ஜாலியா இருக்கணும். ஏன்னா நமக்கு தான் அதுல வெற்றி. ஏற்கனவே ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு, இந்த வார்ல நீ தான் வெற்றி. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே பாஸ் மார்க் டிஸ்டிங்ஷன்ல கொடுத்த மாதிரி, எக்ஸாம் ஹாலுக்கு போறேன், ஏற்கனவே எனக்கு மார்க் ஷீட் கொடுத்தாச்சு, நான் பாஸ். அப்ப நான் அழுதுட்ட போவேன், தைரியமா சந்தோஷமா போய் எழுதிட்டு வருவேன். ஏன்னா என் மார்க் லிஸ்ட் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அதே மாதிரி கர்த்தர் சொல்லிட்டாரு, தோல்வி என்பது எனக்கு இல்லை. சொல்றேன், உன் வெற்றியை நான் தீர்மானம் பண்ணிட்டேன். கையை உயர்த்தி கர்த்தரை துதி, உன் வெற்றியை பார் மகளே, உன் பிள்ளை கெட்டே போகாதுமா. மகனே மகளே, நான் சொல்றேன், உன் கணவன் ஒரு நாளும் பிசாசு அழிக்க முடியாது, இந்த வியாதி உன்னை அழிக்க முடியாது, இந்த பிரச்சனை உன்னை அழிக்க முடியாது. மனுஷர்கள் உன்னை ஏமாற்றி வஞ்சித்து உன் கையில் உள்ளெல்லாம் பறித்து மிகுந்த வருத்தத்தோட ஒரு வேளை நீ இந்த இடத்தில் இருப்பாயானால், இன்டர்நெட்டிலே ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற மகனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், என் தேவன் உண்மை உள்ளவர். ஓ, இன்டர்நெட் ஜெபத்திலே பங்கு பெறுகிற மகளே, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் உள்ளம் கலங்க வேண்டாம். மனுஷனை நம்பி அவர்களுக்கு செய்த உதவிகள் ஒருவேளை உன்னை மறந்து தூரமாகி போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்களை பார்த்து அங்கே உனக்கு நன்மை உண்டாகிறதல்ல. நன்மை செய்த சோர்ந்து போகாதே, தொடர்ந்து செய். உனக்கான உதவி வேற இடத்திலிருந்து வரும், உன்னுடைய விளைச்சல் அறுவடை வேற இடத்திலிருந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த காலையிலே மாம்சத்தின்படி நடவாதபடி ஆவியிலே நாங்கள் நிதானித்து அறிகிற கர்த்தாவே, எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தாவே, ஒருவேளை எங்க சொந்த ஜனங்க கூட எங்க பேரை மறந்திருக்கலாம், ஆனால் எங்கள் தகப்பன் எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை உள்ளங்கையிலே வரைந்து, ஆமென், ஹல்லேலூயா, எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த சூழ்நிலை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போனதுக்காய் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம், இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லையே என்ற பாடலை நாம் ஆராதிச்சு நம்ம பாடுவோம். பாடும்போது அந்த அடியை உணர்ந்து பாடுங்க, சொல்லுங்க, கஷ்டம்லாம் என்கிட்ட வர முடியாது, நான் ஜெயிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டமே நீ வருவதில்லையே, இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டமே நீ வருவதில்லையே. நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஒவ்வொரு கஷ்டத்தையும் பாஸ் பண்ணணும். ஃபெயில் ஆயிட்டா திரும்ப அந்த கஷ்டம் வரும். பிள்ளைங்க எக்ஸாம் போகிறாங்க, 10வது ஃபெயில் ஆனால் திருப்பி ரீஅப்பியர் ஆகணும். கொஞ்ச நாள் பிரேக் கொடுப்பாங்க, ஒரு 3 மாதம் படிச்சுக்கோ, அப்புறம் திரும்ப அதே டெஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்த பிரச்சனை திரும்ப வருதா, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம். வந்த பிரச்சனை இனி திரும்பி வரக்கூடாது, வேற வரும். 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டுப்பேன், டிகிரி போயிருப்பேன், இப்படி படிப்படியாக வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தியனை காண்பதில்லைனாரு. மோரியர்கள் வந்துட்டாங்க, ஓகு ராஜா வந்துட்டான். ஹலோ, அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துட்டே தான் இருந்தது, புது புதுசா. அந்த மாதிரி நமக்கு புதுசா வரும். ஒவ்வொரு தடையும் கர்த்தர் தான் ஜெயம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா இருப்போம் நம்ம. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையே ஜாலி வாழ்க்கை. ஆண்டவர் தோத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கேங்க, என்ன புது அனுபவம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு யுத்தம், ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஜெயிச்சுட்டே வரோம். கேட்குறவனுங்க மண்டை உள்ளே கொடாயணும். அவங்க வந்து கேட்பாங்க, கோயில் போன என்ன ஆச்சுன்னு. ஐயோ என்ன ஜாலியாக இருக்குதுங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் ஜெயிச்சுட்டே வரோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். ஐயோ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருதா, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக ஜெயிச்சுட்டு வரோம். நாங்கள் தோல்வியே பார்த்தது இல்லைங்க. அப்படி கர்த்தர்களை ஆசீர்வாதமாவே. புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இன்று வந்த கஷ்டம் இன்னைக்கு இருக்குதா, கஷ்டம் போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இனி அது வராது, அது வராது. ஆமென். இனிமேல் நமக்கு வெற்றி தான். இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லையே, இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லையே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, உங்கள் கால்கள் இடறிடாதே, உங்கள் கால்கள் இடறிடாதே. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லையே, இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, செங்கடல் பிளந்து வாழைத்தீரக்கு யோர்தான் இரண்டாய் பிரிந்து போகும். செங்கடல் பிளந்து வாழைத்தீரக்கு யோர்தான் இரண்டாய் பிரிந்து போகும். எரிகோ வாதில்கள் இடிந்து விழும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது அந்த எரிகோ வாதில்கள் இடிந்து விழும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது. நல்லா கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். கவனிங்க, ஒரு தடவை தான் செங்கடல் பிளந்தார், அடுத்தது யோர்தான் நதி. திரும்ப செங்கடல் கொண்டு வந்து செங்கடலை பிளக்கல. செங்கடல் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. யோர்தான் நதி அந்த டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. திரும்ப இன்னொரு யோர்தான் நதியில கொண்டு போய் அங்க பிரிக்க வைக்கல. அப்புறம் எரிகோ மதில். எத்தனை தடவை எரிகோ மதில் முடிச்சாரு? அப்பப்போ எரிகோ மதில் உடைச்சிருந்தாரா? இல்ல, ஒவ்வொருத்தரையும் புதுசா. அல்ல சொல்லுங்க, கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் புதுசா ஜெயிச்சாங்கன்னா புதுசா பிரச்சனை வந்தது. சில பேருக்கு ஒரே குழப்பம், புதுசா வந்து நிக்குதுயா, என்னன்னே தெரியல. நல்லதுன்னு அர்த்தம். பழசெல்லாம் பழையதெல்லாம் நீ ஃபெயில் ஆகல, பாஸ் ஆயிருக்கன்னு அர்த்தம். புதுசா டெஸ்ட் வருது, அப்ப நிறைய ஜெயிச்சுட்டே வந்திருக்க. இதையும் ஜெயிப்ப, இதையும் ஜெயிப்ப. எல்லாம் புதுசா பிரச்சனை வந்தாமா, யாரோ ஏதோ பண்றானுங்க, மந்திரம் பண்ணியிருக்கானு. வீட்டில் எதுவும் இருக்குது, ஒரு செத்த ஆவி இருக்குதுன்னு. நீ வீடை விட்டு போ, அங்கே ஒரு ஆவி இருக்கு. இந்த வீட்டில் வேண்டி தான் செத்த ஆவி இருக்குது, அந்த வீட்டில் செத்த ஆவியே இல்லையா? ஏன் அந்த வீட்டில் சாவே நடந்தது இல்லையா? ஒரு அம்மா சொல்லுது, அந்த வீட்டை நான் காலி பண்ணிட்டேன். ஏன் கேட்டேன், செத்த ஆவி இருக்குதா சொன்னாங்க. இப்போ எந்த வீட்டுக்கு போயிருக்கேன்னு, இந்த தெரு இங்கே போய் விசாரிச்சு பாரு, எத்தனை சாவு விழுந்துன்னு போய் கேட்டுவான்னு.
ஏன் அந்த வீட்டில் சாவு விழுந்தது இல்லையா? உனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், சாவே இல்லாத ஒரு வீடு. அம்மா இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்ச கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே ஒரு செத்த ஆவிங்க, ஏன் இந்த வீட்டில் இல்லையா? எத்தனையோ ஆவிங்க இருக்குது, நமக்கு தெரியுமா? தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், ஆவிங்க வர்றதும் போகிறதும் அப்படியே சுற்றின்னு கிடக்கும். ஆனால் நம்ம வீட்டு பக்கமே வராது. இப்போ நீங்கள் இறங்கி போனீங்கன்னா ரோடெல்லாம் ஆவிங்க சுற்றின்னு தான் இருக்குது. உங்ககிட்ட ஒன்றா ஒன்று உனக்கு கண்ணு தெரியல, கண்ணு தெரிஞ்சால் ரோட்டில் நடக்க மாட்டேன், பெட்ஷீட் எடுத்து போத்திக்குவேன் நீ. இல்லை, ஐ எம் நாட் ஜோக்கிங், இட்ஸ் ரியல். உண்மையாகவே எத்தனையோ விதமான ஆவிகள் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் உனக்கு கூட ஒரு தெய்வ தூதனை உனக்கு கட்டில் போட்டு நீ போகும்போதும் வரும்போதும் இது வேற ஜெபம் பண்றாங்க. அவர் 2 அந்நிய பாஷை பேசிட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவன் வீட்டில் ஒரு செத்த ஆவினா அம்மா பாப்பா ஏசு ரத்த ஜெயம் இந்த மாதிரி படி. ஹலோ, பயப்படக்கூடாது. இவங்க பண்ற வேடிக்கைலாம் காட்டுறேன். நான் கத்தோலிக்க குடும்பத்துக்கு பிறந்து வளர்ந்து அங்கே தான் சில கோஷ்டி வேலைலாம் பார்த்தேன். கட்சி இங்கே நிறைய கோஷ்டி வேலைலாம் இருக்குது, இங்கே நிறைய கூத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பாரம்பரியத்தை ஒழிக்கணும். நீங்கள் கொடுத்தா இந்து மதத்தில் வந்திருக்கலாம், அங்கே கொடுத்தா வேப்பையில வச்சுன்னு தெரித்திட்டே இருந்தான், பேயை ஓட்டுற வேலை. இப்போ இந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் பைபிளை வச்சு ஓட்டுறான். போறியா, பைபிள் மேலே தலையை வச்சுட்டு இப்படி இப்படி ஓட்டுறது. வசனமே தெரியறது இல்லைங்க. பைபிளை வச்சு ஓட்டினா ஓடிடுவானா? பைபிளே அவனுக்கு தெரியும், உங்களுக்கு வசனம் தெரியாது, பேய்க்கு நல்லா தெரியும். யார்கிட்ட வசனம் கொடுத்தது? இயேசுநாதர்கிட்ட சொல்லுது, இந்த கல்லை அவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வசனத்தை சொன்னார். ஒன்னாவது சொல்லுது, ஆலயத்தில் உபரிகளை கொண்டு போய் கீழே ஊதி தேவ தூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று யார் பைபிள் சொன்னது? அப்ப பைபிள் தெரியும், உனக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். சில பேர் நினைச்சிருக்கிறாங்க பைபிளை மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அவசரம். என்ன மாதிரி சில பேருங்கன்னா, ஐயா பைபிளை டான் படிக்க, பேய் கூட தான் படிக்குது, டான் படிச்சு பிரயோஜனம் இல்லை. நல்ல வெளிப்பாடு இருக்குதா? அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு உனக்கு விளங்குச்சா? 2 1 2 2 2 4 2 3 அப்படி படிச்சு பிரயோஜனம் இல்லை. அறிவு இருக்கா? வெளிப்பாடு இருக்கா? காயங்களால் சுகமான எழுதி இருக்குது, ஆவியான உதவினால உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அப்ப நீங்க சொல்லணும், எப்படி எனக்கு சரீரத்தில் வியாதி வரும், என் சாபங்கள் நீக்கப்பட்டாயிடுச்சுன்னு எழுதி இருக்குது. சாத்தானை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? இந்த வீட்டு உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் விரட்ட நீ எதிர்த்து நிப்ப அவன் ஓடுவான். எதிர்த்து நில்லுங்கள், நில்லு, எதிர்த்து நில்லு. ஆமென். செங்கடலே பிளந்து போகும், எரிகோ மதில் உடைந்து விழும், சாத்தான் கோட்டைகள் எல்லாம் தவிடுபடியாகும். இந்த காலை நான் சொல்லுகிறேன், உள்ளம் கலகவே வேண்டாம். பாடும்போது கண்ணில் அப்படியே விசுவாசத்தோட பாருங்க. செங்கடல் பிளந்து வாழித்து இறக்கும், யோர்தான் 2 பிரிந்து போகும். கமா, யோர்தான் எரிகோ மதில்கள் இடிந்து விழும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது எரிகோ மதில்கள் இடிந்து விழும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, கால்கள் இடறிடாதே, இந்து கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லையே, இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லையே. வியாதிகள் உன்னை அழித்திடாதே, சாபங்கள் உன்னை நெருங்கிடாதே. சொல்லுவோம், சாபங்கள் ஒரு தடவை கூட. வியாதிகள் என்னை அழித்திடாதே, சாபங்கள் என்னை நெருங்காது, தரித்திரம் என்னை ஆள்வதில்லையே, நன்மைகளால் என்னை நிரப்புவாரே, தரித்திரம் என்னை ஆள்வதில்லையே, நன்மைகளால் என்னை நிரப்புவாரே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, உங்கள் கால்கள் இடறிடாதே, கால்கள் இடறிடாதே, இந்து கண்ட
எகிப்தியனை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லை. மலைகள் நொறுங்கி விழுந்து விடும், குன்றுகள் தாவீடு பொடியாகிடும், மலைகள் நொறுங்கி விழுந்து விடும், குன்றுகள் தாவீடு பொடியாகிடும். வார்த்தை எடுத்து உரைக்காயிலே எல்லாமே நமக்கு ஜெயமாகுமே, வார்த்தை எடுத்து உரைக்காயிலே எல்லாமே எனக்கு ஜெயமாகுமே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, அணுகிடாதே, உங்கள் கால்கள் இடறிடாதே, கால்கள் இடறிடாதே. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லையே, இன்று வந்த கஷ்டம் இனி வருவதில்லையே. ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே.